அண்ணாமலை நீக்கப்பட்டாரா? தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க அவர் தான் வந்துட்டு இப்போ போயிட்டு இருக்கு. அவரை பற்றி டாக் தான். எந்த ஒரு ஸ்டேட்லையும் கூட வந்துட்டு அந்த ஸ்டேட் பிரசிடென்ட், ஒரு தேசிய கட்சியை சார்ந்த ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட்டை மாத்துறாங்க அப்படின்னா இவ்வளோ போய் டாக் வருமா அப்படிங்கிறது வந்துட்டு மிகப்பெரிய கேள்வி. பட் அண்ணாமலை வந்து எக்ஸப்ஷன் இருந்துட்டு. ஸோ இது ஒரு பக்கம். நீங்கள் ஃபர்ஸ்ட் கேட்டீங்களா நீக்கப்படுவாரான்னு சொல்லிட்டு, அதுவே தப்பு. ஆக்சுவலாக நீக்கப்படுவாரா அப்படின்னா நீக்கிற அளவுக்கெல்லாம் வந்து இங்கே எந்த பொசிஷனுமே ஃபர்ஸ்ட் கிடையாது. அதுவும் அண்ணாமலை அவர்கள் விஷயத்தில் வந்துட்டு எப்படி நீக்க முடியும்னு நினைக்கிறீங்க? பாஜகவோட பதவி காலம் பார்த்தீங்கன்னா 3 வருஷம். அதை மீன் பண்ணி நம்ம நீக்கப்பட்டாரான்னு அந்த வார்த்தையே தப்புங்க. நீக்கிறதுனா என்னங்க? இப்போ நம்ம ஒரு வேலையில பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஆபீஸ்ல, அவங்கள வந்து வேண்டாம் நம்ம வந்து டிஸ்மிஸ் பண்ணுவோம், வேண்டாம் நீக்கப்படுறது இல்ல. பதவி காலம் முடிஞ்சு வந்து 3 வருஷம் மேல ஆயிடுச்சு. திருப்பி வந்து 2026 நீங்க என்ன பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்றாங்களா அவங்க டேர்ம் சொல்லி கேளுங்க. 2026ல வந்து எலெக்ஷன் வரைக்கும் அவர் தான் நீடிப்பார் சொல்லியிருந்தாங்க. திடீர்னு வந்து இப்போ 2 நாளா வந்து நியூஸ் பரவா போயிட்டு இருக்கு. நீக்கப்படுவார், அமைச்சர் ஆகுவார், மத்திய அமைச்சருக்கான வாய்ப்பு அது கிடைச்சாலும் அவருக்கு வந்து பெரிய பொசிஷனாக கிடைக்கும் போகுது. சிம்பிளுங்க. நீங்க ஓவரால் நிறைய கேள்வி அப்படியே லைனா கேட்டே வந்துட்டீங்க. நான் அப்படியே சொல்றேன். அண்ணாமலை அவர்கள் விஷயத்துல வந்துட்டு எல்லாரும் சொல்ற மாதிரி பெரிய பெரிய சேனல்ல கூட நீக்கப்படுகிறாரா போடுறாங்க. தட்ஸ் ராங். ஃபர்ஸ்ட் அந்த வேர்ட் நீக்கப்படுகிறாரா சொல்லவே கூடாது. ஒன்னு எக்ஸ்டெண்ட் பண்றாரா அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு பார்க்கும்போது அதுக்கான அவசியம் இப்ப கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் வரும்போது அண்ணாமலை அவர்களுடைய இவ்வளவு நாள் எந்த அளவுக்கு உழைச்சிருக்கிறாங்களோ, ஒரு தலைவர் என்ற ஒரு முறையில அவரை சார்ந்து இல்ல அவருக்கு ஆதரவா வந்து நிறைய பேர் பாஜக இருக்கிறத விட அதிகமானவர்கள் பாஜக இல்லாம இருக்கிறவங்க கூட சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியான ஒரு சமயத்துல வந்து எப்படி அவரை நீக்கப்படுவாங்க நீங்க யோசிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட். இன்னொன்னு, சட்டமன்ற தேர்தல் வரதுனால கூட்டணி அமைக்கணும், அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் போய்கிட்டு அதிமுக வந்து பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க, அதே மாதிரி பாஜகவோட பேசிக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. டெல்லி போயிட்டு வரதை பாக்குறீங்க, அதுக்கப்புறம் செங்கோட்டையன் அவர்களும் போயிட்டு வரதை பாக்குறீங்க, அண்ணாமலை அவர்களும் போயிட்டு வரதை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பார்க்கும்பொழுது ஏற்கனவே நெருடல் இருக்கு. நீங்க அண்ணாமலை அவர்கள் வந்து ரொம்ப கீனா வாட்ச் பண்ணா தெரியும் அவர் எந்த அளவுக்கு பேசிட்டு இருக்காரு சொல்லிட்டு. நான் இருக்கிற வரைக்கும் எப்படி அதிமுக எப்படி கூட்டணி இருக்கும் அப்படின்ற அளவுக்கு பேச்சுவார்த்தையும் வந்துருச்சு. அதே மாதிரி அதிமுக தரப்புல இருந்தும் பேசிட்டாங்க, பாஜகவோட இனிமே கூட்டணியே இல்லை அப்படின்ற அளவுக்கு பேசிட்டாங்க. உச்சக்கட்ட கருத்து வேறுபாடா பார்க்கப்பட்டது. அப்போ இப்படியெல்லாம் பேசினவங்க மீண்டும் கூட்டணி அமைச்சா அது எந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும் மக்கள் மத்தியில் என்ற ஒரு கன்சர்ன் வந்து கண்டிப்பா அண்ணாமலைக்கு இருக்கும். இன்னும் சில காரணங்களை வச்சு பார்க்கும் பொழுது ஓகே அப்படி. அதே மாதிரி அதிமுக தரப்புல இருந்தும் அண்ணாமலை அவர்கள் இருந்தா நமக்கு ஒரு நிழலா இருக்குமோ அப்படின்றது இருக்கும். நிழல் மட்டும் அப்படி கிடையாதுங்க. அதை தாண்டி ஒரு யார் வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் கொண்டு போக முடியும், யாருக்கு வந்துட்டு அந்த பவர் பாலிடிக்ஸ் எந்த மாதிரி இருக்கும், மக்களுக்கு எப்படி ஆதரவு இருக்கும் அப்படின்ற எல்லா ஆங்கிள்லையும் பார்க்கும்பொழுது இருக்கலாம். அதனால கூட்டணி வைக்கும் பட்சத்தில் அண்ணாமலை இருக்கக்கூடாதுன்னு நினைப்பதும் ஒரு பக்கம். அதே மாதிரி அதிமுக கூட்டணி வைத்தால் நான் தலைவராக வேண்டாமே, சாதாரண ஒரு காரியகர்த்தாவே இருந்துட்டு போறேனே அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறதும் ஒரு பக்கம் இருக்கு.